என்ன பண்றீங்க? மரிச்சு ஊர்றோம். என்ன ஊர்ல மரிச்சான்? என்னடா மரிக்கிறியா பொரோட்டாவுக்கு மாவு பேசுறியா? நான் மரிக்கல பல்வேறு கீழே கொட்டி போயிருக்கோம். என்ன ஊர்ல மரிச்சான்? என்னடா எங்கடா புடிச்சு அமுக்கலாம்? உன்ன மாதிரி பிள்ளைய பசங்க இருந்தால்தான் தான் என்ன மாதிரி பெரிய மனுஷன் ரோட்ல நடமாட முடியல. இந்த மாதிரி பெரிய மனுஷன் அமுக்கலாம் எவன் விடுவான்? செருப்பால பிச்சுடுவான் பிச்சு. என்ன ஏமாத என்ன ஏமா ஒரு பொம்பளையா போட்டுட்டா சூடு சொர்ண ஈனமான இருக்காது. ஏன் எதுக்கு எங்க புடிச்சு அழுத்துறாமா? ஓட சுதி மதி கட்ட சுட்டமெல்லாம் கொட்ட என்ன பண்ணாங்க? இப்ப கைய வச்சாங்க, அவங்க கைய அவங்க எடுத்துட்டாங்க. ஒரு ஆளு நாகராஜா வாய மூணு மூணு என்ன பண்ணாங்க? எங்க வச்சு என்ன பாட்டுல நெல் இருந்தது கொஞ்சம் அள்ளிக்கிட்டாங்க, அப்படி குறைஞ்சா போச்சு. கைய வச்சாங்க, அவங்க கைய அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆமா 20 மூட்டை நெல்லு கடந்து 10 மூட்டை எடுத்துட்டு போட்டாங்க. தேட போறான் பின்ன பேசுற பின்ன அவன் வச்சான், அவன் எடுத்துக்கிட்டான். கொண்ட உங்ககிட்ட கொடுத்துட்டான். பின்ன வாய் எடுத்துனா போத்தல தலைக்கெல்லாம் நானா போ. அந்த மாதிரி போன முறை எடுத்துன்னு வந்திருந்தான்னா நிறைய உலகம் எவ்வளவு நாளா இருக்குது. அவன் வச்சான், அவன் எடுத்துக்கிட்டான். கொண்டு உங்ககிட்ட கொடுத்துட்டான். ஆமா இந்த மாதிரி மகராசி ஊருக்கு 4 மகராசி இருந்தா ஒரு பையன் சாக மாட்டான். பின்ன பேசுற ஏய் கோயில் கட்டி கும்பிடணும்டா மகராசி. அப்பா அப்பா ஆனா கடன் சொன்னாலும் ஒத்துக்கும். எது அவன் சொல்றான் என்னடா என்னமா அடிப்பாப்பா என்னைக்கு இப்ப அடிப்பா. நீ 2 வருஷமா பாக்குறேன். ஒரு ராத்திரியை பார்த்தாலும் ஒன்னு அடி பண்றேன். வா எதுக்கா அப்படி தனியா போடுவோம். ஏன் இங்க அடிச்சா என்ன? இங்க அடிச்சா கும்பல் ஒரு ஆம்பளை ஒரு பொம்னட்டி அடிக்க பாரு மறிப்பாங்க. ஆமா தனியா போகும். எம்மா அடிக்கிறே அடிச்சுக்கிட்டு விடு. ஒக்கா தகச்சிக்காங்க அவள் பேர் மதியனூர்ல 3 பேர் அடிக்காம அடி பண்ற. அவள கொண்டு அடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். யார வேணா பேசு. அவங்க அக்காவை மட்டும் பத்தி பேசாத. நான் லைவ் தோசிருக்கிறேன். ஆமாங்க நாளைக்கு போய் சொருவு பாரு வச்சுக்கிறேன். இங்கதான் காலைல எடுத்து போய் எப்படியா இருந்தாலும் சொல்லிட்டு வந்துருவான். லைவ் தோசிக்கிறா அப்புறம் நீ வச்சிருக்க நீங்க வச்சிருக்கிறப்பா காலைல எடுத்து போய் ஒரே சொருவுதான் வேலை முடிச்சு போகும். ஒரு பொம்பளைக்கு போய் என்னடா பாப்பா? ஒரு பெண்களுக்கு கூந்தல் பொம்மை தான் அழகுன்னு சொல்லுவோம். என்னடா கொடையறமா வாங்கட்டா வந்தா நான் மரணம் ஆயிடும். அவன் இரும்பாடிக்கலாமா இரும்பாடி அவன் சொல்றத நீ கேட்கலாமா? அவன் நம்மள பார்த்தா பாடுறான். நம்மள பத்தி மரணம் தூது வந்தது. ஆமா வாங்கட்டா வந்தா எனக்கு மரணம் ஆயிடும். ஆமா ஆமா அவனை போய் சொல்லமா? யாரு இங்க கூப்பிடுறாங்க? எந்த மரத்துக்கு நாத்தினாலும் கந்த மரத்தை எடுத்து சாத்தினாலாம் என் படியில போட்ட பைத்துங்க மாதிரி இப்ப அதுகிட்ட நான் போனா இப்படி ஆயிடுவேன்னா அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு ஆமா ஓமான்ற
என்ன பாத்துட்டா மதி சொல்லுமா மான மரியாதை கட்டணும் ஈன மான கட்டு துன்ற ஏனம் கட்டுப்படும் வாடுற ஒண்ணு ஓட்டு மாசம் மருந்தா சம்பளம் என்ன பண்ற கைய அடிக்கிறத விட அது மூஞ்சி கிழிச்சிக்க மாட்டேங்குது எதுடா கிழிக்கும் தேவடியா பையா எது கிழிக்கும் பரவாயில்ல சேஞ்ச் பண்ண தொட்ட மாட்டேன் என்ன ஊர்லடா பாடினா வாயால படுறது சூத்தாலையாடு பாடுவான் போட்டு நான் ஊதுடா என்ன சொல்ல நல்லா போடுறா போடுறா அந்த கைகள்
கல்யாணம் பண்ணிட்டு போட்டா கடங்கார பையன் ஒரு பையன் கிட்ட வர மாட்டான். ஏன் வாயர் பிள்ளை உட்காந்து உள்ள போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்க. ஆமா. கடங்காக்க வரும், இதை பாத்துருவோம். பாத்துருவா. இன்னும் 2 மாஞ்சி என்ன வாங்கிலாம்டா போடா. எவ்வளவு கொடுத்துக்கிறீங்க? இல்லையா 1.25 லட்சம். என்ன ஊர் இது? இதா சிதம்பரம் பக்கம். ஓ, கை குத்தாம்பாளையம். ஆமாம்பா. என்ன ஊர்ல வச்சாண்டா கை குத்தாம்பாளையம்? சிதம்பரம் பக்கம் போய்க்கிட்டே இல்லையா நீ? ஆமா, கருவாடு விற்க போறது அந்த பக்கம். அதனால அந்த ஊர் எனக்கு தெரியும். கை குத்தாம்பாளையம். ஆமா, தெரியுது. பக்கத்துல சொம்புபாளையம். ஆமா இருக்கும். இவன் சொல்ற ஊர் தான் வச்சுக்க. என்னடா என்ன ஊர் சொல்றானா நான் மாமா போட்டுற வேண்டியதுதான். என்ன லாபம்? எவ்வளவு கொடுத்துக்கிறீங்க? 1.25 லட்சம். 1.25. ஆமா. ஏன் அந்த 25,000 கொடுத்துருத்தானே கோர கூத்துல கொடுத்துருவான். குறை கூத்துனா 2 மணிக்குள்ள கூத்து எடுத்துருவீங்களா? உன்னை பிச்சுருவான் பிச்சு. இது சித்திரை மாசம். ஆமா. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, பொட்டாசி, ஐப்பசி அப்படி கொடுத்துருவான். ஆமா. காலில் எவ்வளவு கறக்கும்? மாடு கருப்பா இருந்தா காலையில 4 லிட்டர் கறக்குது. மாடு கருப்பா இருக்குது, பால் வெள்ளையா தான் கறக்குது. என்ன சொல்ற? சத்தியமா உன்னை தின்னுடுவேன் நானு. சத்தியமா மாடு கருப்பா இருக்குது, பால் வெள்ளையா கறக்குது, 4 லிட்டர் கறக்குது. இல்ல எங்க ஊர்ல ப்ளூ கலர்ல கறக்கு பால். என்ன சொல்ற? ஊர்ல தான் வெள்ளை வேற கோசி முட்டிக்கு பிறந்தோட. என்ன கருப்பா இருந்தாலும் மாடு வெள்ளையா தான் பால் கறக்கு, செவுக்கு மாடு இருந்தாலும் வெள்ளையா தானே பால் கறப்போம். எங்க ஆயா கிட்ட வெள்ளையா கறந்தீங்க. 4 லிட்டர் சாயங்காலம் 3 புக்கு ஆக மொத்தம் 7 புக்கு. மடி மடியாடா பாக்குறேன், மட்டியா பத்தி பாக்குறேன், பிளான் வாங்குவேன். பார்த்தா சில மாடு பாத்திரா மடி பெருசா வச்சிருக்கோம். ஆமா. கை போட்டவனே உள்ள இஸ்துக்கும். இது ஆணிக்கம் உள் மடி, ஆம மடி, கை போட்டவனே இவரும் பால் கறந்து சீட்டு போய். இப்ப நான் கலர் மாடா என்கிட்ட வரும், கொஞ்சம் எச்சரிக்கா வரும்னு வச்சுக்க. இல்லடா அவ்வளவு என் மேல ரொம்ப பற்றுது. படி வேலையான்னு பாப்பா, துண்டு போட்டு பேசுவா. என்னது பேசியே ஆகணும். இது எனக்கு படிமா படியாதா? நீ துண்ட போடுறா, நீ போடுறானே என்ன போட சொல்லுவான். கண்டிப்பா போடியே ஆகணும். எவ்வளவு கேக்குற? அடிமலை கரெக்டா பேசிடணும். அடி வாங்க மாடா, அடி வாங்காத மாடா, இது எப்படி போடு. இது வந்தா கொடுப்பேன். இது வேணாடா, கீழே புரியா? ஏய் ராய நிசு தட்ட கூலி. கனுவை தாண்டி புரியா? இல்லடா அது வந்துட்டு வர. இது சரி வர சரி வர. இந்த 3 புரியா நீ? இது 1 புரியா நீ? 2 உரா. இது 1 புடி. சரி யாருக்கு புடி? அம்மா தான் யாருக்கு புரியா நீ? அதெல்லாம் சரி வர. சரியா ராய நிசு விட. இல்ல புரியா சார், தட்ட கூலி குறும் போடுறா. மாடு கை வச்சு சேங்காத என்ன வேணும்? போட அப்புறம் வாயில் விட்டா தெரியல. ஆமா விட்டா